வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. பொதுவாக இந்த குழந்தை வளர்ப்பு இதை பற்றின வீடியோவோ இல்லை புத்தகமோ போட்டால் பெரும்பாலும் பெண்கள் தான் படிக்கிறாங்க. ஆண்கள் அதில் பங்கேற்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ குழந்தை வளர்ப்புன்றதை நம்ம பார்த்துட்டோன்னா அதிலே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது. முன்னாடி காலத்தில் நீங்கள் ஃபோட்டோஸ் பாருங்கள், இல்லை வீடியோஸ்லாம் எதாவது பாருங்களேன், பெரும்பாலும் குழந்தைகளை அம்மாக்கள் தான் தூக்கிட்டு இருப்பாங்க. அப்பாக்கள் வந்து குழந்தைங்களை பெருசாக தூக்கி கூட வச்சுருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சம்பாரிச்சு போகிறது அப்பாவோட வேலை, அவ்வளோதான். குழந்தையை பார்த்துக்கிற ஃபுல் இன்சார்ஜும் அம்மாவோட வேலை. இப்படி தான் நம்ம போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பெண்களும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடந்துகிட்டே வருது. ஆனால் முழுமையாக நடந்திருக்கான்னா இல்லை. இப்போ இது எங்கே கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னா, இப்போ ஒரு கல்ச்சர் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான். டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு டிங்கு கப்பல் அப்படின்ட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு 6-7 பேரை நான் பார்த்துட்டேன். 6-7 கப்புள்ஸ் வந்துட்டு குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வே எடுத்தோம்னா இந்த ரேஷியோ எப்படி போகுமோ தெரியல. இது கண்டிப்பாக மனித சமூகத்துக்கு நல்லதில்லை. சரி, ஏன் இப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த குழந்தை வளர்ப்புன்றதை தாய் தந்தை 2 பேரும் பொறுப்பெடுத்துக்காமல் ஏதாவது ஒருத்தர் பக்கம் தள்ளிவிடும் பொழுது அந்த பொறுப்பை கையில் எடுக்க பயந்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இதில் பெரும்பாலும் குழந்தை வளர்ப்புனாலே பெண்கள் தான் அப்படின்ற அந்த சமூக சித்தரிப்புகள் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த 50% வேலை பிரிச்சுக்கிறோம்ல, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன வேலை செய்யணும் அதில் 50% நீ தான் செய்யணும் அப்படின்னு பிரிச்சுக்கிறதுக்கு பதிலாக எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணுக்கு சமைக்க பிடிக்கலாம், நிர்வாகம் பண்ணுறதுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து சமையல்ன்றது அது நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் வேலை அப்படின்னு நினச்சி விடாமல், உன்னால் என்ன வேலை முடியுதோ உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய், அதில் பெண் வேலை ஆண் வேலை இல்லை. இதே ஒரு பெண்ணுக்கு சமையல் வேலை பிடிக்காமல் நிர்வாக வேலை பிடிச்சிருக்கலாம். இது ஆண் வேலைன்னு அவங்க விட வேண்டியதில்லை, அவங்க எடுத்து செய்யலாம். ஸோ இந்த 50% வேலை பிரித்தது கரெக்டு தான். ஆனால் பிரித்த விதத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. உன்னால் என்ன முடியுமோ, உன்னால் என்ன பிடிக்குமோ அதை நீ செய். அது ஆண் வேலை பெண் வேலைன்னு பிரிக்கவே வேணாம். இந்த சமூகம் இந்த மைண்ட் செட்லேருந்து மாறணும். இப்போ ஒரு ஆண் சமைச்சிட்டு இருந்தால் உடனே அதை ஒரு கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்துலாம் இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தால் தான் இது போல் இந்த டிங்கு கப்பல் கலாச்சாரம்லாம் கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு குழந்தைய முழுக்க டேக் ஓவர் பண்ணாங்க, ஒரு ஆண் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு அப்நார்மலாக பார்க்குறது. என்ன இது குழந்தை ஃபுல்லாக பையனே தான் பார்த்துக்கிறான், பொண்ணு கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு அது ஒரு பெரிய அப்நார்மல் போல் சித்தரிக்கிறது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இது நம்ம சமூகத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்போயே இந்த டிங்கு கப்பல் கலாச்சாரம் போயிட்டுருக்குது. இனி வர காலத்தில் இன்னும் அது அதிகமாகிட்டே போகும். அதனால் தாய் தந்தை இருவருமே குழந்தை வளர்ப்பில் பங்கேற்கணும். அதுக்கு நம்ம தயாராக வேண்டியது காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன். இதில் ஆண் பெண் என்ற பேதம் தேவையில்லை. பெற்றோர்கள் அப்படின்னா 2 சேர்ந்தது தான். அதனால் 2 பேரும் சேர்ந்து அவங்கவுங்க முடிஞ்ச வேலையை அவங்கவுங்க செய்கிறது தான் இனிமேல் மனித சமூகத்துக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.